HMPV தொற்றை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் இதனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லை என்றும் தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் ராமசுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் ரகுவரனுக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், இந்த HMP வைரஸ்னா என்ன சார்? நம்ம அச்சப்பட வேண்டிய வகையில் இருக்குதா சார்? ஃபர்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த HMPV ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் புது வைரஸ் கிடையாது. இது 2001 கண்டுபிடிச்சிருக்காங்க நெதர்லாண்ட்ஸில். ஆனால் அதுக்கு 60 வருஷம் முந்தியிலிருந்தே இந்த வைரஸ் சர்க்குலேஷனில் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் டோன்ட் வரி, திஸ் இஸ் நாட் அ நியூ வைரஸ். இது ரொம்ப பழமையான வைரஸ். வெறும் ஜலதோஷம், மூக்கு அடப்பு, இல்லட்டா மூக்கு ஒழுகல், கொஞ்சம் இருமல், அவ்வளோதான் வரும். எஸ்பெஷலி அடல்ட்ஸ்க்கு இதை தவிர பெருசாக ஒன்றும் வராது. யாருக்கு ஆஸ்துமா இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்துமா, அந்த வீசிங் அட்டாக் ஏற்படலாம் இந்த வைரஸ்னால. பட் அதை தவிர காய்ச்சல் கூட வருது நார்மல் ஹெல்த்தி பீப்புளுக்கு கிடையவே கிடையாது. மெயினாக குழந்தைகள் 5 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகள், யாருக்கு அவங்களோட இம்யூன் சிஸ்டம் சரியா ஃபார்ம் ஆகலையோ அவங்களுக்கு இது ஜலதோஷம், லேசா காய்ச்சல், கொஞ்சம் சில சமயம் மூச்சடைப்பு அந்த மாதிரி ஏற்படலாம். இல்லட்டா 65-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோ, இல்லட்டா எதிர்ப்பு சக்தி வீக்காரவங்களோ அவங்களுக்கு காய்ச்சலோட கொஞ்சம் கடுமையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் கடுமைன்னா சில சமயம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண தேவைப்படலாம், சில சமயம் ஆக்சிஜன் தேவைப்படலாம். இது இன் அ ஸ்மால் மைனாரிட்டி. மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் இது சாதாரண கோல்டு ஏற்படக்கூடிய வைரஸ் தான். இப்போ இந்த வைரஸ்க்கு நம்ம மாஸ்க் போட்டுக்கணும், ஒரு பயம் வருது அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் பேசப்படுது. அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுறீங்க சார்? எல்லா ரெஸ்பிரேட்டரி வைரஸுமே, ஃப்ளூவாக இருந்தாலும் சரி, கோவிடாக இருந்தாலும் சரி, மெட்டாநியூமோ வைரஸாக இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் இந்த சிம்பிள் கோல்டு ரைனோ வைரஸாக இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேட்டரி சென்சிட்டிவ் வைரஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் பரவுறது சளி மூலமாக. ஸோ யாருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்க இருமுறதுனாலையோ தும்மல்னாலேயோ இந்த ஏரோசால் சின்ன சளியில் ஒட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த தொட்டு யார் அவங்க திருப்பி மூக்கு கிட்ட கை எடுத்துக்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டைரெக்டாக ரொம்ப க்ளோஸாக அவங்க மூஞ்சிக்கிட்ட இருமினா அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லா வைரஸ்க்குமே காமனானது தான். ஸோ ஒன்லி ப்ரிவென்ஷன் இஸ் வேரிங் அ மாஸ்க். எஸ்பெஷலி யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கோ அவங்க போட்டுக்கிறது தான் அவசியம். மற்ற க்ளோஸாக எங்கேயாவது ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏர்போர்ட்டில், ஸ்டேஷனில், ஃபங்க்ஷன்ஸில், அந்த மாதிரி இடத்துல யார் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, யார் இருமுவாங்க தும்முவாங்கன்னு தெரியாத பட்சத்தில் மாஸ்க் போட்டுக்கிறது அவசியம். கையை சுத்தமாக வச்சுக்கணும், ஹேண்ட் ஹைஜீன் யூஸ் பண்ணணும், அடிக்கடி கையை மூஞ்சிக்கிட்ட கொண்டு போகிறத தவிர்க்கணும். இதெல்லாம் தான் பேசிக் பிரின்சிபல்ஸ். எல்லா வைரஸ்க்கும் இதே பிரின்சிபல்ஸ் தான் அப்ளை ஆகும். இந்நிலையில் நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் தொடர் விடுமுறையின் போது கேரளா, கர்நாடக மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா கூறியிருக்கிறார். மேலும் தற்போதைக்கு சுற்றுலா பயணிகள் வருகைக்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் HMPV தொற்று அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் கூறினார். டூரிஸ்ட் மேல ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம எதுவும் போடல. பட் ஆஃப்டர் டிஸ்கஷன் இப்போ பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்குள்ள இப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கண்டிப்பா போடணும். பட் டெஃபினெட்லி நாட் ஜஸ்ட் இந்த HMPV வைரஸ் இல்லை, ஜென்ரல் ஃப்ளூ சீசன்ல கூட வி ரிக்வெஸ்ட் ஆல் டூரிஸ்ட் வெல்கமிங் அண்ட் லீவிங் ஃபார் தேர் சேஃப்டி அஸ் வெல் அஸ் நம்ம லோக்கல் சேஃப்டிக்காக மாஸ்க் கண்டிப்பா போடணும்.